ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான சிலபஸ் அண்ட் புக்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருந்தோம். ஸோ அது ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் காரணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பாஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ 100% ரிசல்ட் எடுக்கணும், சிபிடி பாஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் வச்சுருந்தோம். ஸோ அதனால் எல்லா புக்குமே பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நான் ஹிந்தி புக் வரைக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் விட எனக்கு அந்த புக்ஸ் எல்லாமே பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் எனக்கு நல்லா தெரிஞ்ச பெஸ்ட் புக்ஸ் என்கிட்ட இருக்கிற புக்ஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஜிகேக்கு தமிழ் புக் சொல்லுங்கள், தமிழ் மீடியம் புக்ஸ் இருக்கா சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் தானா, தமிழ் புக்ஸ் கிடைக்காதா சார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயமாக கேட்ட விஷயம் தமிழ் புக்ஸ் இல்லையா ப்ரோ அப்படி சொல்லி கேட்டுருக்கிறீங்க, ஓகேங்களா. ஸோ கைஸ் கேட்டிங்கன்னா தமிழில் புக்ஸ் இருக்குது, சரிங்களா. அதாவது நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க, சரிங்களா. ஆனால் இந்த ஆத்தர்ஸ் எழுதுகிற புக்ஸ்லையுமே பெஸ்ட் புக்ஸ் எடுக்கலாம். அப்படி எடுக்கப்பட்ட ஒரு புக் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஒரு புக் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அந்த புக் யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் இங்கிலீஷில் வாசிக்க கூட முடியல ப்ரோ, எனக்கு வந்து தமிழ் தான் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த புக்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னால் இங்கிலீஷில் வாசிக்க முடியும், எனக்கு வந்து இங்கிலீஷ் புக் நான் என்னால் ரீட் பண்ண முடியும், எனக்கு அது புரிஞ்சிக்க சக்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் உள்ள புக்ஸ் மட்டுமே வாங்கிக்கோங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும்தான் நல்ல மார்க்ஸ்க்கான புக்ஸ், ஓகேங்களா. ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த புக்கை வாங்கி பாருங்கள், உங்களுக்கு அதிலே தெரியும். அதில் உள்ள கண்டென்ட், அதோட விஷயம், நம்ம கற்றுக்கிற விஷயம் எல்லாமே, லேர்ன் பண்ணுற ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணலாம், நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இது பிடிக்காத பட்சத்தில் எனக்கு தமிழ் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த புக் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா 4-in-1 கான்செப்டாக இருக்குது, சரிங்களா. ஸோ 4 கான்செப்ட், மேக்ஸ், உளவியல் எல்லாமே சேர்ந்த கான்செப்டாக அந்த புக் இருக்குது. ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 4 கான்செப்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம லேர்ன் பண்ணுற விஷயமும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொதறிவும் அதுக்கப்புறம் சமீபத்திய நிகழ்வுகள், சரிங்களா. ஸோ நடப்பு நிகழ்வுகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கான்செப்ட் மட்டும் நான் இப்போ சொல்கிற புக்கில் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கணிதம் அண்ட் உளவியல் பகுதி, இந்த 2க்குமே உள்ள புக்ஸ் வந்து இங்கே இருக்குது, அதுவும் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ கணிதத்துக்கும் உளவியலுக்கும் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. நமக்கு கணக்கு அண்ட் உளவியல் பகுதி வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர்ஸாக இருக்கும் சொல்லிட்டு. நம்ம அதில் இங்கிலீஷோ தமிழோ வாசித்து பார்த்து கண்டுபிடிக்க அதில் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கணிதத்திற்கும் உளவியலுக்கும் இதோட புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற புக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜிகேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுடைய நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் அந்த புக் சக்தி, சரிங்களா. ஸோ சக்தி பப்ளிகேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக் நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்ட்டுமே இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் கண்டென்ட் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம், சரிங்களா. ஸோ நமக்கு இதில் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பொது விழிப்புணர்வு அண்ட் சமீப நிகழ்வுகள் இந்த 2 படிச்சிக்கலாம். மற்றது எல்லாமே அது இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ போஸ்டிங் 35,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நான் கிராஜுவேட், அதுக்கப்புறம் கிராஜுவேட் 2க்குமே உள்ளது. ஸோ என்டிபிசிக்கு கம்ப்ளீட்டாக அந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது ஓகே, எனக்கு இங்கிலீஷ்லையும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அதோட லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு புக் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லதாக தோணுச்சு. ஸோ அதனால் மற்ற புக்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன பிடிக்குதோ அதான் நம்ம செய்ய முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச புக்னாலும் வாங்கிக்கோங்க. பட் இது ப்ரிஃபரன்ஸ் நல்லா இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூர்யா அப்படி சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பப்ளிகேஷன் இருக்குது, அதோட புக்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டாம் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு பெட்டராக இருக்கும், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது வேஸ்ட், ஓகேங்களா. ஸோ அதனால் சூர்யா புக்ஸ் வாங்காதீங்க. ஸோ சக்தி ஓகே தான், இதை வேணால் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.